கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 10:20. மேத்யூ 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். என்ன, அப்படி உங்களை தேசாதிபதிகளுக்கு முன்பாகவும் புறஜாதியார்களுக்கு முன்பாகவும் யூதர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் சாட்சியாக நிற்கும்போது என்னத்தை பேசுவோன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏற்ற பதிலை சொல்வதற்கு உங்ககிட்ட இருந்து யார் பேசுவா? உங்களுடைய ஆவியானவர், பிதாவினுடைய ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய திரியேக தேவன் நமக்குள்ள இருந்து அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அவர் உங்கள்கிட்ட இருந்து பேசுவார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா, ஒரு ஏற்ற வேளையில் சரியான பதிலை கொடுப்பது என்பது ஆண்டவர் தான். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அது பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கும்போது அந்த கனவுக்கு என்ன அர்த்தம், அதில் தேவ ஆலோசனை என்ன என்று சொல்லி கொடுத்ததும் அந்த யோசேப்பு தான். தேவன் யோசேப்பு மூலம் பேசினாருங்கிறத பார்வோன் சொல்கிறாரு. இது தேவ ஞானம் இவரை தவிர்த்து வேற யாருக்கிட்ட இருக்கு என்று சொல்லி யோசேப்பை குறித்து சொல்வதை பார்க்குறோம். அதற்கு பின்பாக பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள், அத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதே மாதிரி எக்கச்சக்கமாக எல்லா தேவ மனிதர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து அவங்க மூலம் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது பேதுருவும் யாக்கோபு யோவான் நிற்கும்போது பேதுரு பேசுகிற பிரசங்கம் அப்படியே பழைய ஏற்பாட்டில் இருந்த சங்கீதங்களில் இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை எல்லாம் சொல்லி இதுதான் தேவ ஆலோசனை, இதைத்தான் தேவன் சொன்னார், இதைத்தான் கிறிஸ்துவாகிய மேசியா நிறைவேற்றினார் என்று சொல்லி மிகவும் தைரியமாக அங்கே பேசும்போது அவங்க பார்க்குறாங்க, இவன் படிப்பறிவு இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, நம்ம வேத வசனத்தை கற்று நம்ம கூட இருக்கும்போது பிதாவாகிய தேவன் தமது ஆவியானவர் மூலமாய் பேசுவார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன, கர்த்தர் என்ன பண்ணார்? என் மூலம் பேசினார், அவர் எனக்கு துணையாக நின்றார். அது மாத்திரம் இல்லை, 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். என்ன, அவர் என்னை முழுவதுமாக பாதுகாத்து எனக்கு துணை நின்று நான் என்ன பேச வேண்டும், நான் என்ன சாட்சியாக, நான் என்ன பிரசங்கம் பண்ண வேணும், என்ன புறஜாதியார் கேட்கிறதற்கு எல்லாரும் கேட்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னோடு கர்த்தர் பேசினார்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மளும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய காரியங்களை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நமது மூலமாய் பிரசங்கிப்பார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு என்ன வார்த்தையை சொல்லணும், எங்கே எதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நேர்த்தியாக சொல்லி கொடுப்பார். நான் அநேக முறை பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது அங்கே நான் கஷ்டப்பட்டு என்ன வேத வசனத்தை வாசித்து அதில் ஒரு கொஞ்ச காலம் அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லாவற்றையும் செய்து பிரசங்கம் பண்ண போனாலும் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே என்ன, ஆவியானவர் அங்கே சில காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பேசுவார், அதனால் நான் சும்மா போய் நின்னா போதும் என்று போகவே முடியாது. நீங்கள் தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் நீங்கள் மனப்பாடம் செய்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கும்போது பிதாவினுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்கள் மூலமாய் பேசுவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14, 15, 16வது அதிகாரங்களில் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார், அவர் உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார், அவர் உங்கள் மூலமாக பேசுவார். நான் இன்னும் அநேக காரியங்களை குறித்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆனால் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது
அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி நீங்கள் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று யோவான் 16வது அதிகாரத்தில் 8லிருந்து 12 வரை உள்ள வசனங்களில் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு நம்ம மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு நம்மை விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல பாத்திரங்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் பரிசுத்தவான்கள் உமக்கென்று வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாய் ஏற்ற காலத்தில் சரியான காரியங்களை சொல்லி கொடுத்து, ஆமாண்டவரே, அவர்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டினீங்க. அதே போல் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் இருக்கிற சமகாலங்களில் ஒரு நல்ல சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களை உபயோகப்படுத்த எங்களை முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.